கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்த நீதியுள்ள நியாயாதிபதியே, துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாத தேவனாயிருப்பதற்காக உமக்கு கொடானு கோடி துதியும் ஸ்தோத்திரத்தை எடுக்கிற ராஜா. இது தகப்பன் இந்த 2025 வருடத்துல கூட 10வது மாதம் 10ஆம் தேதியை காண கிருபை செய்திருக்காயும் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த ஜூம்ல கலந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன். நீர் என்னை மறைத்து வெளிப்படும் ராஜா. உம்முடைய சத்தம் கேட்கப்படட்டும், என் சத்தம் கேட்கப்படக்கூடாது. கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், தயவாய் ஏற்றுக்கொள். இயேசு நாமம் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதா, ஆமென். இன்றைய வேத தியானம் தலைப்பு தேவன் மேல் உள்ள நிச்சயத்தில் இளைப்பாருங்கள். இந்த தலைப்பு உண்டு. தேவன் மேல் உள்ள நிச்சயத்தில் இளைப்பாருங்கள். வேத தியானம் ரோமர் 8 அதிகாரம் 1வது வசனம். சிறுவர்களுக்கான வேத தியானம் விசுவாசம் உள்ள பெண், லூக்கா 8 அதிகாரம், மார்க்கு 5 அதிகாரம். ஒரு வருடத்துக்கான வேத தியானம் யோவான் 1 அதிகாரத்திலிருந்து 2 மற்றும் 12ஆம் வசனம் வரைக்கும். மனப்பாட வசனம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கணை தீர்ப்பில்லை. ரோமர் 8 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளையில கூட வேத தியானத்திலிருந்து நம்ம தியானமாக எடுத்துக்கொள்கிற வசனம் ரோமர் 8:1 நம்ம கவனிக்கும் பொழுது, அங்கே தேவனுடைய வசனம் பரிசுத்த பவுல் ஆவியானவர் நம்மிடத்துல பேச இருக்கிறார். ஆவியானவர் நம்மிடத்துல பேசும்பொழுது நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் அது நல்ல ஒரு பூஸ்ட் குடித்தது போல நமக்கு இருக்கும் என்று விசுவாசத்துல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது உண்மையாவே தேவனுடைய சத்தியமானது நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் பூஸ்ட் தான். இந்த காலை நேரத்துல கர்த்தர் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் பேசி கொண்டிருக்கிறார். தேவன் மேல் உள்ள நிச்சயத்தில் இளைப்பாருங்கள். வேத தியானம் ரோமர் 8:1 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து கிறிஸ்துவின் கிருபையை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் தோல்வியும் துன்பமும் பாவத்துக்கு அடிமைதனம் உண்டாகும் என்பதை இதுவரை பவுல் காண்பித்துள்ளார். 8ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆக்கடை தீர்ப்பில் இருந்து விடுதலை, பாவத்தின் மேல் வெற்றி, தேவனோடு ஐக்கியம் ஆகியவை நமக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தின் மூலம் வருகிறது என்று பவுல் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆவியை பெற்று அவரை பின்தொடரும் போது நம் பாவத்தில் இருந்து விடுதலையை அடைந்து கிறிஸ்துவுக்குள் முடிவான மகிமை நேராய் முன்னோக்கி நடத்தி செல்லப்படுவோம். இதுவே சுவிசேஷத்தின் மூலம் முழுமையாக அருளப்படும் அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கையாகும். சுவிசேஷத்தின் அருளும் அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கையாகும். தேவன் மேலே உள்ள நிச்சயத்தில் இளைப்பாருங்கள். நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நிச்சயத்தின் மேலே நமக்கு இளைப்பாறுதல் இருக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கிறோம். இதைத்தான் நம்முடைய வேதத்தில் இருக்கிற முற்பிதாக்கள் எல்லாரும் தேவன் மேல் உள்ள நிச்சயத்திலே இளைப்பாறினார்கள். அது நமக்கு நன்றாக தெரியும். நாமும் இளைப்பாற வேண்டும் என்று தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே ஏவி இருக்கிறார். மற்றும் கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களையும் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று ஒரு பொறுப்பு உணர்ச்சியை நமக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய வசனம் நமக்கு இன்னும்
சில வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:5-4 5-7 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தயவு கூர்ந்து தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தில் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின் படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அதுதான் 1ஆம் வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம், ஆக்கணை தீர்ப்பு என்று சொல்லி 8:1 நாம் வாசிக்கிறோம். இந்த ஆக்கணை தீர்ப்பு என்பது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் வரக்கூடியது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் விரோதமா இருக்கும் பொழுது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஆக்கணை தீர்ப்பு வரும். ஆனால் தேவன் ஆவியானவருடைய வார்த்தையின்படி நாம் செயலிலே காண்பிக்கும் பொழுது, நானும் சேர்ந்து எல்லாரும் செயலிலே காமிக்கும் போது நமக்கு ஆக்கணை தீர்ப்பு இல்லை. மாம்சத்து மண்ணுக்கு போகிறது, ஆவிக்கு ஆக்கணை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்ப கர்த்தருடைய தியான நாளுக்கு நாம் சொல்லுவோம். வேதாகமத்தில் மிகவும் விடுதலையான கூறுகளின் ஒன்றோடு தொடங்குகிறது பவுல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரங்களில் பாவம், கட்டளை மற்றும் கிருபையை ஆழமாக ஆராய்ந்த பிறகு கிறிஸ்துவில் விசுவாசின் புதிய நிலைப்பாட்டாகிய எந்த ஆக்கணையும் இல்லாத நிலையை அறிவிக்கிறார். இதுவே மைய கருத்து. குற்ற உணர்வு, அவமானம் மற்றும் நித்திய நியாய தீர்ப்பு. நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னா, நியாய தீர்ப்பு இந்த உலகத்தில் இருக்கும்போது சரீரத்துக்கு வருகிறது. அதே போல இந்த உலகத்தை விட்டு ஆவி தேவனிடத்திற்கு போன பிறகும் நியாய தீர்ப்பு வருகிறது. என்ன என்று சொல்லி பார்த்தோம்னால், ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். ஆவிக்கு கர்த்தர் உருவாக்கினர். மாம்சம் இந்த பூமியில இருக்கும் போது நாம் செய்கிற செயலுக்கு தக்கதாக மாம்சத்திலேயே இந்த உலகத்துல அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நியாயத்தில் அது எப்படி வேணா வரலாம். சரீர பலவீனமாக இருக்கலாம், மற்ற நோயினால வரலாம். இது சரீரத்துக்குரிய நியாயத்தில். இதுதான் இங்க பரிசுத்த பவுல் நமக்கு சொல்லுகிறார். சரீரத்திலே நியாய தீர்ப்பு அடைந்த பிறகு ஆவியிலையும் நியாய தீர்ப்பு அடைய வேண்டும். ஏன்னா தேவன் கொடுத்த ஆவிக்கு இந்த சரீரம் செய்கிற செயலுக்கு ஏற்ற ஆவிக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கிறது. அதுதான் ஆக்கடை தீர்ப்பு இல்லை என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், தேவனை தன் இருதயத்திலே கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அநேக பேர் பாக்கியவான்களா இருந்தார்கள். நாமளும் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று, பாக்கியவதிகளாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, 2 காரியத்தை குறித்து நாம் ஒரு சில வசனம் நான் சொல்லுகிறேன், வார்த்தைகள் சொல்லுகிறேன். பாவம் என்னதென்று நியாயத்தினாலே நான் அறிந்தேன். தேவனுடைய கிருபை, இரக்கம், பலன் ஆகியவற்றை சார்ந்திராமல் தேவனை பிரியப்படுத்த முயற்சிக்கும் மனம் திரும்புதலுக்கு முன்னுள்ள பவுலின் அனுபவத்தையோ வேறு யாருடைய அனுபவத்தையோ விவரிக்கிறது. வசனம் 7-12 அப்புறம் நீங்க தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள்.
மனிதன் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய காலம் வரும் வரை குற்றவானாக இருப்பதை பவுல் விளக்குகிறார். அவன் ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறார். வசனம் 9, அதாவது வெளியரங்கமாக எழுதப்பட்ட அல்லது இருதயத்தின் எழுதப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக சுய விருப்பத்தோடு பாவம் செய்யும் வரை குற்றமற்றவனாக ஆவிக்குரிய உத்தரவாதம் கொடுக்காத தேவையில்லாமலும் இருக்கிறான். ஆவிக்குரிய குற்றம் அவனிடத்துல இருக்கிறது. ஏன்னு சொன்னா, சரீரத்துல மாம்சத்துல அவன் பாவம் செய்கிறான். இச்சை சிந்தை அது செயலிலே காட்டுக்கும் போது ஆவிக்கு என்ன செய்கிறது? துக்கம் வருகிறது. தேவன் கொடுத்த ஆவிக்கு துக்கம் வருகிறது. அதுதான் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். சவுல், ஆதாம், அடுத்தது இன்னும் அநேக பெயர்களை நாம் பார்க்க முடியும். சரீரத்திலே பாவம் செய்து ஆவிலே துக்கப்பட்டவர்கள், ஆவிலே ஆக்னை தீர்ப்பு அடைந்தவர்கள். லோத்தினுடைய மனைவி இப்படி சரீரத்திலே பாவம். ஏசா, அடுத்து காயின், இவர்கள்லாம் சரீரத்திலே பாவம் செய்து அதை செயலிலே காட்டினார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கவனிப்போம். இதுவே மையக்கரு, குற்ற உணர்வு, அவமானம் மற்றும் நித்திய நியாய தீர்ப்பு, விடுதலை. ரோமர் 8:1 கிறிஸ்துவில் நமக்கு இருக்கும் சுதந்திரத்தை எந்த ஆக்கணையும் இல்லை. நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நமது குற்ற உணர்வு நீக்கப்படுகிறது, மேலும் நமது எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த நிச்சயம் நமது முயற்சிகளை சார்ந்து அல்ல, ஆனால் கிறிஸ்து சிலுவையில் முடித்த வேலையை சார்ந்தது. கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தையே சார்ந்தது. நாம் கூட கிறிஸ்து செய்தது போல நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆவியானவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு ஆவி, சாத்தானும் ஆவியாகத்தான் இருக்கிறான். அவன் அசுத்தாவி. பரிசுத்த ஆவியானவரோட அவன் என்ன செய்ய முடியாது? போட்டி போட முடியாது. ஆனா நம்ம என்ன செய்கிறான்? மாம்சத்திலே பாவம் செய்யும்படியாக ஆவியிலே நம்முடைய இச்சையை தூண்டுகிறான். அப்ப மாம்சத்துல பாவம் செய்யும் போது ஆவிக்கு நியாய தீர்ப்பு. நம்முடைய ஆவி எப்படி இருக்கிறது? நம்முடைய மாம்சம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? உள்ளான மனுஷனை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? ஒரு முறை சாம் ஜபதூர் இப்படியாக ஒரு செய்தியை கொடுத்தார். உள்ளான மனுஷனை ஜெயித்தவன் உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றுகிறான் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை கொடுத்தார். எப்படி என்று சொன்னால், உண்மையான, அதுவும் உள்ளான மனுஷனை ஜெயித்தவன் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறான். அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. இதுதான் இதனுடைய சத்தியத்தின் ஒரு கூறாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வாழ்க்கை பாடமாக ஆவில் நடக்கவும், 2 நிச்சயத்தில் இளைப்பாறவும். 2 நிச்சயத்திலே இளைப்பாற வேண்டும். கதை FW குரும்பா சேர், ஜனவரி 28, 1796, டிசம்பர் 1868. ஜெர்மன் சீர்திருத்த பிரசங்கியான கிறிஸ்டிக் வில்ஹாம் குரும் சேர் வேதாகம நிகழ்வுகளை உயிர்ப்பித்த அவரது துடிப்பான மற்றும் சக்தி வாய்ந்த பிரசங்கங்களுக்கு பெயர் பெற்றவர். அவரது உன்னதமான புத்தகமான பாடுபடும் இரட்சகர் கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து வாசகர்களுக்கு ஆழ்ந்த பக்தியையும் தெளிவையும் தந்தது. குரும் சேரியின் பிரசங்கம்
இதயபூர்வமான பயன்பாட்டுடன் திடமான கோட்பாட்டை இணைத்து மனதையும் இதயத்தையும் கிறிஸ்துவிற்கு நேராக நடத்தியது. பிரசங்கம் என்பது வெறும் போதனை மற்றும் மக்களுக்கு சிலுவையை சுட்டிக்காட்டி ஒரு பரிசுத்த அக்னி என்பதை அவர் காட்டினார். வேதாகமம் விசுவாசத்துடனும் ஆசீர்வாதத்துடனும் அறிவிக்கப்படும் போது அது விசுவாசிகள் கிறிஸ்துவை இன்னும் ஆழமாக நேசிக்கவும் அவருக்காக உண்மையாக வாழவும் வழி வகுக்கிறது என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இந்த எஃப்.டபிள்யூ குர்ம்சேர் இவருடைய வாழ்க்கை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இவருடைய செய்தி என்ன? பாடுபடும் இரட்சகர். நாம் கூட கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டும். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். கிறிஸ்து நமக்காக சிலுவையை சுமந்தார். கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தொங்கினார். கிறிஸ்து சரீரத்திலே சிலுவையை தூக்கி நடந்தார். கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார். எப்படி பரிசுத்த பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறாரோ, இரத்தமும் மாம்சமும் பரலோகத்தில் பிரவேசிக்காது என்று சொல்லி சுட்டி காட்டுகிறது போல, நம்முடைய இரத்தமும் நம்முடைய சரீரமும் பரலோகத்தில் பிரவேசிக்காது. ஒன்றே ஒன்றுதான் பரலோகத்தில் பிரவேசிக்க கூடியது, ஆவி மட்டம். தேவன் கொடுத்த ஆவி மட்டம். தேவன் கொடுத்த ஆவியை நாம் இந்த உலகத்திலே இருக்கும்போதே என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய சத்தியத்தினாலே, தேவனுடைய பரிசுத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு, பரிசுத்த ஆவியினுடைய கிருபையோடு, பரிசுத்த ஆவியினுடைய இரக்கத்தோடு தன் எனக்குள் இருக்கிற உள்ளான மனுஷனை பலப்படுத்த வேண்டும். அதனால்தான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, தினம் தினம் கிறிஸ்துவின் வார்த்தையிலே பலப்படுங்கள். தினம் தினம் கிறிஸ்துவின் வார்த்தையிலே பலப்படுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம். எல்லாருக்கும் ஆவி மாம்சத்துல பலவீனம். ஏதாச்சும் ஒன்று இருக்கவே இருக்கும் மாம்சத்துல. ஆனா மாம்சம் பரலோகம் செல்லாது, ரத்தமும் பரலோகத்துக்கு செல்லாது. ஆனால் செல்லக்கூடியது ஆவி மட்டும்தான். இதுக்குதான் பரிசுத்த பவுல் இன்னொரு வார்த்தையாக நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, கவனிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-14 வசனங்கள் வரைக்கும் அப்புறம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். சிலவற்றை நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள். பவுல் 2 வகையான மக்களை பற்றி விவரிக்கிறார். அவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள். அவர் மாம்சத்தின்படி நடப்பது என்றால், மாம்சம் என்பது மனித சுபாவத்தின் பாவ குணம், விருப்பப்படுதல், உல்லாசம் காணுதல், அதனால் நிரப்பப்படுதல், மனித சுபாவத்தின் பாவ இச்சைகளை திருப்தி படுத்துதல் என்பதாகும். அவை விபச்சாரம், வேசித்தனம், கசப்பு, சுயநலமான ஆசைகள், கொளுத்திடும் கோபங்கள் போன்றவை மாம்சமம் மாத்திரம் அல்லாமல், கலாத்தியர் 5:19-21 வசனத்தின்படி அருவருப்பான செய்கை அல்லது பேச்சு, காம வீகாரம், போதை மருந்துகள், காம உணர்ச்சியை தூண்டும் நாடகங்கள், புத்தகங்கள், தொலைக்காட்சி, படக்காட்சி இவை போன்றவை ஆகும். இப்படி மாம்சத்துக்குரியவைகளை குறித்து
பரிசுத்த பவுல் திட்டு தெளிவாக பேசுகிறார். 2 மனுஷர்களை குறித்து பேசுகிறார். ஒரு மனுஷன் பாவத்துக்குரிய மனுஷன், இன்னொரு மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன். இப்போது ஆவிக்குரிய மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 ஆவின்படி நடப்பது என்றால் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலையும் அதிகாரத்தையும் தேடி அதற்கு கீழ்ப்படிவதும் தேவனுடைய காரியங்கள் கவனத்தை திருப்புவதும் ஆகும். ஒரே நேரம் மாம்சத்தையும் ஆவியும் பின்பற்றுவது கூடாத காரியம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்வது என்பது இதுதான் சொல்றார் பரிசுத்த பவுல். ஒரே நேரத்துல மாம்சத்தையும் ஆவியையும் பின்பற்றுவது கூடாத காரியம். வசனம் 7, 8, கலாத்தியர் 5, 17, 18. யாராகிலும் தங்களிடம் உள்ள பாவ இச்சைகளுக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியினால் எதிர்த்து நிற்க தவறி அதற்கு பதிலாக தன் மாம்ச இச்சைகளின்படி நடந்தால் அவன் தேவனுக்கும் பகைவனாய் மாறுகிறான். மாம்ச இச்சையின்படி நடக்கிறவன் தேவனுக்கு பகைவனாய் மாறுகிறான். அது மட்டுமல்ல, வசனம் 7 திரும்ப நான் வாசிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்படி என்றால், மாம்சம் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். நாம் யார் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். யாருக்கு முன்பதாக? தேவனுடைய சத்தியத்துக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக, ஆவியானவருக்கு முன்பதாக. யாக்கோபு 4:4 அவன் ஆவிக்குரிய நித்திய மரணத்தை எதிர்பார்க்க வேண்டியவன். ஆவிக்குரிய நித்திய மரணத்தை எதிர்பார்க்க வேண்டியவன். வசனம் 13 தேவனுடைய காரியங்களை தங்கள் முக்கியமான விருப்பமாகவும் கவலையாகவும் கொண்டு இருக்கிறவர்கள் நித்திய ஜீவனையும் தேவனுடைய ஐக்கியத்தையும் எதிர்பார்க்கலாம். வசனம் 10, 11, வசனம் 15, 16 நான் வாசிக்கிறேன். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். 15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் தாமே நம்முடைய கூட இருக்கிற ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். 17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமுமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபடும் போது சுதந்திரவாளியாக மாறும். கிறிஸ்துவோடு கூட பாடுகள் அனுபவித்தால் சுதந்திரவாளிக்கு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இல்லை என்றால் கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் இருக்கும் போது பரலோகத்துக்கு சுதந்திரவாளியா இருக்கிறோம். அல்லது மாம்சத்துக்கு நாம் பாடுபட்டால், சாத்தானுக்கு பாடுபட்டால் நரகத்திற்கு சுதந்திரவாளியாக மாறுகிறோம்.
இந்த 2 காரியத்தை அதுதான் பரிசுத்த பவுல் இரு மனிதர்கள் என்று சொன்னார். நாம் எந்த மனிதர்கள் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், சோதித்து அறிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நீதியும் நியாயமும் செய்கிற ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை வேதத்தை தியானிக்கவும் கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தையும் துதியும் ஏறெடுக்கிற தகப்பனே. தேவனே, தகுதியற்ற எங்களை தகுதியாய் மாற்றுவதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்துல இந்த ஜூம்ல கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெயர் பெயராக தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நான் உம்மிடத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அதே போல ராஜா, இதோ கல்வாரி சேப்பல் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். தயவாக ஆண்டவரே, கல்வாரி சேப்பல் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் விசேஷமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இதோ தகப்பனே, சிறு பிள்ளைகள் ஊழியம், ஹாஸ்டல் ஊழியம், தேவனே மிஷினரிகள் ஊழியம், தேவனே நீர் கர்த்தாவே உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். கிறிஸ்துவின் வார்த்தை ஆவியிலே சாட்சியிடுகிறது போல எங்கள் ஆவியிலையும் சாட்சியிட கிருபையை செய்யும். விசேஷமாக அண்ணனுக்கு ஆட்சேபிக்கிறோம், அக்காவுக்கு ஆட்சேபிக்கிறோம். அவங்களுக்கு பலன் கொடுத்து தகப்பனே, போகும் இடமெல்லாம் அப்படி கிருபை அவங்களுக்கு முன்பதாக செல்லட்டும், நம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக செல்லட்டும். தேவனே, அது போல கொடுத்திருக்க 3 பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தயவாய் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.